திருப்பதி ஏழுமலையான் கோவில். இந்த கோவில் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி பல பேருக்கு தெரியாத 8 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் சுவாமியின் சிலைக்கு உண்மையான தலைமுடி இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் பூமியில் தன்னோட ஆட்சி காலத்தின் போது எதிர்பாராத விதத்தில் தன்னோட தலைமுடியை இழந்துட்டாராம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நீலாதேவி எனும் காந்தர்வ இளவரசி தன்னோட தலைமுடியை கட் பண்ணி கொண்டு போய் சுவாமி கிட்ட கொடுத்தாங்களாம். அவரும் அதை மனதார ஏற்றுக்கொண்டாராம். இதனால தான் பக்தர்கள் தங்களோட தலைமுடியை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. திருப்பதி ஏழுமலையான் சுவாமியின் முகத்தை போலவே இங்கே ஒரு மலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலையின் தோற்றம் சுவாமி உறங்கி கொண்டிருப்பதை போல தோற்றம் அளிக்குது. இந்த மலையைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே கருடா ஹில்ஸ்னு ஒரு மலை இருக்குது. கருடா அப்படின்னா கழுகு. கழுகு ஏழுமலையான் சுவாமியோட வாகனம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மலை கழுகு போலவே தோற்றம் அளிக்கிறதுனால கருடா ஹில்ஸ்னு இந்த மலைக்கு பேர் இருக்குது. இந்த மலையைத்தான் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க. பூஜைக்கு தேவையான பூக்கள், பால், வெண்ணெய் போன்ற அனைத்து பொருட்களும் ஒரு ரகசிய கிராமத்திலேருந்து வரவழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரகசிய கிராமம் கோவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே அங்கே இருக்கிறவங்கள தவிர வேறு யாரும் உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் நானும் அந்த கிராமத்துக்கு போகணும்னு நினச்சா நாட் அலௌடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி காலையில் சுவாமி சிலைக்கு அபிஷேகம் முடிஞ்சதும் அந்த சிலைக்கு வியர்வை வரும்னு சொல்கிறாங்க. அந்த வியர்வையை ஒரு பட்டு துணியால் துடைக்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த சுவாமி சிலைக்கு முன்னாடி ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கு எப்போ ஏற்றப்பட்டுச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் எல்லோரும் நம்புகிற விஷயம் என்னென்னா, இந்த விளக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷமாக அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி சிலைக்கு உயிர் இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. அது ஏன்னா அந்த சுவாமி சிலை இருக்கிற கோவிலுக்கு பின்னாடி உங்கள் காதை வச்சு கேட்டிங்கன்னா கடல் அலைகள் சத்தம் கேட்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் பணக்கார கடவுள் இந்த திருப்பதி ஏழுமலையான் தான். இந்த கோவில் உண்டியலில் பக்தர்கள் தங்களோட காணிக்கைகளை பணமாகவும் நகைகளாகவும் செலுத்துகிறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 2.5 கோடி மதிப்பிலான காணிக்கைகள் இந்த உண்டியலில் செலுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க.